Hi friends, welcome to Vellaima channel. எல்லாருக்குமே இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள். நம்ம சேனல்ல இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல்ல இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக நம்மளும் கொடியேற்றி தொடங்கலாம். இப்போ நம்ம கொடியேற்ற போறோம். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யறோம்னு பார்க்கலாம். Hi friends, welcome to Vellaima channel. இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக சைனா கிராஸ் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க பார்க்கலாம். சைனா கிராஸை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். அதுலேயே நல்லா 15 மினிட்ஸ் ஊறட்டும். நம்ம இந்தியன் ஃப்ளாகோட கலர் வந்து 3 கலர். இப்போ நம்ம வந்து ஒயிட்டுக்காக ஒரு பேஸ் ரெடி பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிரை இந்த மாதிரி வடிகட்டில் ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ருன்னா அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சிடணும். அதுக்காக ஒரு 10 நிமிஷம் இப்படியே வைங்க. இங்கே பாருங்கள், தண்ணி சொட்டுன்னு வடியுது பாருங்கள் இந்த கிளாஸில். இதை அப்படியே வச்சிடலாம். சைனா கிராஸ் ஊற வச்சிடலாம். அந்த ப்ரிப்பேர் பார்க்கலாம். இந்த ஒயிட் பேஸுக்கு நான் வெள்ளை மெல்லிஸ் அவலை எடுத்துருக்கேன். இதை மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 20 மினிட்ஸ் ஊற வச்சு இப்போ அடுப்பை பற்ற வச்சு செய்முறை பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு பாத்திரம் வச்சு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா கரையிடும். இப்போ ஊற வச்ச அகர்-அகர் அப்படியே தண்ணியோட சேர்த்துக்கோங்க. நல்லா கரையிடும். ஃபுல்லாக தண்ணி மாதிரி நல்லா கரைஞ்சிடும். எல்லாம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷமாவது ஆகும். நான் பச்சை கலர் யூஸ் பண்ணுறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை கலர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பச்சையை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம். பச்சை கலரை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ தேசிய கொடி பச்சை கலர் நம்ம ஊற்றிக்கலாம். கிளாஸில் பாதி அளவுக்கு. இது அப்படியே செட் ஆகட்டும். 10-15 நிமிஷத்தில் அப்படியே செட் ஆகிடும். ஜெல்லி மாதிரி உங்களுக்கு. நம்ம கிளாஸில் சூடாக ஊற்றணும். 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். ஒயிட் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். தயிரை நம்ம இந்த மாதிரி வடிகட்டி இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ சொட்டி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் போட்டு நல்ல கெட்டியான தயிர். இப்போ இந்த தயிரை நல்லா இப்படி அடிச்சுக்கங்க. நல்லா க்ரீமியாக வரணும். அதுக்காக தான் இப்படி அடிச்சுக்கிறேன். இப்போ நல்லா நம்ம அடித்து எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம அவலை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது சுகரை நான் மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் நம்மளுக்கு. ரொம்ப தண்ணி சேர விடாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம தயிரை அப்படி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு லைட்டாக தண்ணி பதம் மாதிரி வந்துச்சுன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு இன்னும் சேர்த்துக்கோங்க. அந்த அவல் சேர்த்துக்கோங்க. சுகரை நீங்கள் பவுட்ரு பண்ணி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி அதுவும் கரைய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஃப்ரீசரில் 10 நிமிஷம் வச்சு எடுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஒயிட்டு கலந்துக்க போகிறோம். ஒயிட் இன்னும் உங்களுக்கு கலர் வேணுன்றவங்க பாலை காய்ச்சி ஆற வச்சு சேர்த்துக்காங்க. இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஒயிட்டை போட்டுட்டோம்.
2 கேரட்டை திருகி வச்சுருக்கேன் ஆரஞ்சு கலருக்கு. அந்த பச்சை ரா ஃப்ளேம் போகணுன்றதுக்காக. பச்சையாக சாப்பிட்றவங்க அப்படியே கேரட்டை சாப்பிட்லாம், மேலே டாப்பிங் போட்டு. நம்ம வதக்கி செய்யலான்ட்டு செஞ்சிட்ருக்கேன். லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும் மீடியம் ஃப்ளேமில். நம்ம 2 நிமிஷம் வதக்கிட்டோம். நான் சுகரை மிக்சியில் பவுடர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஆறட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு ஒயிட்டை சுற்றி டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம் தொடச்சி டிஷ்யூ பேப்பரில். நெக்ஸ்ட்டு நம்ம ஆரஞ்சு கலர் சேர்த்துக்க போகிறோம். நம்ம கேரட்டை வதக்கி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். க்ரீன் கலர், ஒயிட் கலர், ஆரஞ்சு கலர் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.